அன்பானவர்களே, இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் கவலைப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் உங்களுடனே பேசுவாராக. ஆமென். பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நான் உங்களிடத்துல வருகிறேன், வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உங்க இருதயத்துல அதிக பாரம் துக்கத்தோட இருந்தீங்கன்னா இப்படி செய்வீங்க. இல்லது யாருக்குப்பா கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் கவலையே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம இந்த உலகத்துல நடமாடுகிற வேலை செய்கிற குடும்பங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒரு கவலை வரும் போகும், மறுபடியும் ஒரு கவலை வரும். அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம காலை இரவு என்று மாறிக்கொண்டே இருக்கிறதோ ஒவ்வொரு நாளும், அதே போல கவலையும் அது நம்மளோட வந்து கொண்டே தான் இருக்கும், தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். சரி, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதற்கு நம்ம ஒரு பகுதி மத்தேயு 6:25-32 நாம் பார்ப்போம். இங்கே குறிப்பிட்ட காரியம் கவலைப்படாதிருங்கள் சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தார். அதிலே ஆகாய விரிவு, விலங்குகள், பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், மனிதர்கள், நாம் எல்லாவற்றையும் படைத்தார். ஆண்டவர் இந்த பகுதியிலே சொல்லுகிறார், நீங்கள் அந்த சிருஷ்டியை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். 26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அரிக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை கூட்டுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நம் சிருஷ்டி படைப்புகளை நாம் பார்க்க வேண்டும். நமக்குள்ள கவலை வருகிறது அப்படின்னா அந்த படைப்புகளை பாருங்கள், அவைகளை பாருங்கள், அவைகள் எப்படி நடமாடுகிறது. ஒரு நாளும் அது ஓயவில்லை, ஒவ்வொரு நாளும் அதோடைய பணியை செய்து கொண்டிருக்க. அதற்கு ஆண்டவர் பரமபிதா பிழைப்பூட்டுகிறான்னு சொல்லி போட்டிருக்கு. 27 வசனத்துல இந்த நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கவலைப்படுகிறதுனால நம்ம இதுல என்ன நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம இதுல என்ன கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு கவலைப்பட்டுட்டே இருந்தா, நம்ம துக்கப்பட்டுட்டே இருந்தா என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு? ஒண்ணுமே இல்லையே. வசனம் சொல்லுது, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது 10th வரைக்கும் நான் பாட்டுக்கு இருப்பேன். என்னுடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 11th 12th படிக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தை பார்த்தோம்னா அப்படி ஒல்லியாக மெலிஞ்சு போய் நான் காணப்பட்டிருந்தேன். இப்பவும் எல்லாருமே என்ன மெலிஞ்சு போய் இருக்கிற அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க, சாப்பிட்றியா ஒழுங்கா, உடம்பு சரியில்லையா, ஏண்டி அப்படின்ட்டு டீச்சர்ஸ் கேட்பாங்க. எனக்குன்னு ஒரு மம்மி இருந்தாங்க, அவங்க கேட்பாங்க, என்னை கவனிக்கிறவங்க கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. அப்படி
கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த உடம்பு மெலிவு ஆனதுனால அது ஒரு தேவையில்லாத மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனால கூட இருக்கலாம், அல்லது படிப்பு 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 அந்த டென்ஷன்னால கூட மெலிவாக இருக்கலாம். நான் எப்பொழுதுமே வேண்டாத எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள்ல ஓடிக்கொண்டே இருக்கும். எனக்கு ஒருவேளை அதனால கூட நான் அந்த எண்ணங்கள்லேயே இருந்ததுனால சரியாக சாப்பிடாம இருந்திருக்கலாம். நான் ஆனால் சாப்பிடுவேன், ஒரு கையளவு சாப்பிட்டு அவ்வளோதான். காலேஜும் சரி, அங்கே ஒழுங்காகவே நான் சாப்பிடலை. சாப்பாடு கொடுத்தாங்க, ஆனால் சாப்பிடல. என்னால் சரியாக சாப்பிட முடியல. அது தேவையில்லாத எண்ணங்கள், அது கவலையை நம்மளுக்கு கொடுக்கிறது. தேவையில்ல என்னன்னா ஃப்யூச்சரை வச்சு நினைக்கிறது, எக்ஸாம் படிக்க முடியல நினைக்கிறது, அதெல்லாம் ஒரு கவலைகள் தான். நம்ம கவலைப்படுகிறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. வசனம் 32ல சொல்லுது, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்மளுடைய தேவை உங்களை படைத்த தேவன், என்னை படைத்த தேவன், அவருக்கு சகலம் அறிந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். எனக்கு என்ன வேணும் அவர் அறிந்திருக்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் அறிந்திருக்கிறார். அதனால நாம இவைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கவலை இல்லாம இருக்கலாம்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும், வசனத்திலே பார்க்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம சில சொல்லுவதை கேட்டிருக்கலாம். எப்படின்னா, நம்ம எண்ணங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கும், தவறான எண்ணங்கள், அதையே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒண்ணுமே செய்ய முடியலன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம எண்ணங்களை என்ன ஓடுதோ அதை நோட்ல எழுதி வைக்க சொல்லுவாங்க. எழுதணும் என்னெல்லாம் அப்படின்ட்டு. எழுதும் பொழுது அந்த மைண்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். நம்ம அதை திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. அதே போல தான் நம்மளுடைய ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நிறைய பேர் அவர்கள் ஜப குறிப்புகளை நோட்டிலே எழுதி வைப்பார்கள். இருதயத்தில் இல்லை, நோட்டில் இருதயத்துலேருந்து அதை எழுதி வைப்பாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் அப்படின்ட்டு எழுதி வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. நாமும் ஒவ்வொரு அந்த ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் முன்னமே நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவர். இந்த நம்ம தேவைகளை ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம அவருடைய பாதத்துல இந்த காரியங்களை நாம் சமர்ப்பித்துட்டு நாம வாயை மூடிட்டு இருக்கணும். அதை பற்றி சிந்தியாமல் இருக்கணும். தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம எண்ணங்களை விடக்கூடாது. நம்ம இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. நம்ம தேவையில்லாத இப்போ நம்ம ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் முடியாத காரியம். கவலையாக இருக்கும் போது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள விசுவாசம் வேணும். விசுவாசம் ஒரு இந்த காரியத்திற்கு ஒரு மருந்தாக இருக்கிறது. விசுவாச பேரில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, விசுவாசத்தோடையே ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணி அதை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கும். அதுதான் நம்மளுக்கு மருந்தாக கிடைக்கும். அப்போ விசுவாசம் வேண்டும். நம் தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களில் ஒன்று யெகோவா ஈரே என்று. அது என்ன விளக்கம் என்றால், அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுகிற தேவன். நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். உங்களுடைய தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்திலேயே நாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணி இதை செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான இந்த
வேலையிலும் அப்பா சிறிய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களுக்கு நிறைய கவலைகள் உண்டு. அந்த கவலைகளை இந்த வேலையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு அந்த கவலைகளை எங்கள் இதயத்திலேருந்து எடுத்து போடுங்க அப்பா. பாரங்களை எடுத்து போடுங்க அப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.